அங்க ஒரு மிஷின் ஒன்னு இருக்கு, தட் இஸ் கால்ட் பும்ரா. ரொமாரியோ ஷெப்பர்டோட ரோல் இங்க என்ன? அவர் 4 ஓவர் போட்டா 50 ரன் ஷூர். Why not a Nabi instead of a Nuwan Tushara? Daryl Mitchell definitely phenomenal player, but I'll probably have him at number 4 da in the game. CSK's bowling has been absolutely phenomenal. They'll fear Rahane. வான்கடையில உங்களுக்கு வந்து average number of wickets that falls is only 5. I'm expecting Mumbai to win the toss, bowl first, CSK pile up runs, and My call for today is Whoa! வணக்கம் மக்களே, வெல்கம் டு another எபிசோட். இன்னைக்கு வந்து MI vs CSK எல் கிளாசிகோ மேட்ச் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ரிவ்யூ பண்ண போறோம். மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரீஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் பிராஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இட் இஸ் a real honor now. Under 19ல நான் அனலிஸ்டா இருந்த போது இந்தியன் வேர்ல்ட் கப் டீம்ல வந்துட்டு நீங்க ஆடி இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு ஒரு கமெண்டேட்டர் who people rate very highly including me, and joining you is a great honor for me. Thanks a lot for inviting me. Absolutely. The most wanted reviewer யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்தான். ஆஷ் சேனல்ல இருக்காரு, அனி சேனல்ல இருக்காரு. ஸோ அந்த விதத்துல really it's an honor for us also to have you on this video. வணக்கம் கவ். As usual, our in-house analyst and expert is there. So straight away segmentக்கு போயிடலாம். உங்கள் குரல் செக்மெண்ட்ல தான் நம்ம வந்து பிரசனாவை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பிரசனா வந்து சிஎஸ்கேவோட நீங்க வந்து SIT20 எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. யூ ஹவ் ஒர்க் இன் க்ளோஸ் குவார்டர்ஸ் வித் தோனி. ஸோ குட் யூ ஜஸ்ட் ஷேர் அந்த ஒரு 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 வாட் இட் ஃபீல்ஸ் டு பி அசோசியேட்டட் வித் சிஎஸ்கே அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்ல முடியுமா? அது ஒன்னே சார், நிறைய பிரான்ச்சைஸியோட ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ IPL 4 பிரான்ச்சைஸியோட ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ வேர்ல்ட்ல எல்லா குளோபல் லீக்ஸ்லயும் இருக்கேன். இப்ப சிஎஸ்கே எப்படின்னா ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி டீம் இன் IPL கேன் பீட் அனதர் டீம் ஆன் அ கிவன் டே. யூ கேனாட் கவுண்ட் எனி அதர் டீம் ஆஃப். அவங்க எப்படின்னா இப்ப JSK லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஹோம் கேம்ஸ் கிடையாது, எடுத்தமனே எல்லாமே அவே கேம்ஸ் தான். அதுவும் எப்படின்னா ஒரு 2 மேட்ச் எப்படின்னா ஒரு 70 வாங்கி வந்தோம். 100 ஆல் அவுட், 82 ஆல் அவுட். அந்த CEO வெளியே இருப்பார், காசி சார். அப்படியே நான்லாம் எப்படின்னா நான் ரொம்ப எமோஷனலான ஒரு கேரக்டர். ஈவன் நவ் மேட்ச் தோத்துட்டு அப்படியே கொஞ்சம் குவைட்டா இருப்பேன், யாரோடையும் அப்படி பேச மாட்டேன், அப்படி ரூமுக்கு போயிடுவேன். அந்த 82 ஆல் அவுட் ஆகி வந்திருக்கோம், ஒரு 70 வாங்கியிருக்கோம். முதுகுல தட்டி கொடுப்பாரு, வெல்டன்ரா அப்படின்னு. முதல் தர என்ன நினைச்சேன், சரி ஃபர்ஸ்ட் டைம், அது எல்லாரையும் தெரியும் எனக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன், என்னடா அது இப்படி சொல்றாரு அப்படின்னு. 2வது தர திருப்பி முதல்ல 100 கால் அவுட் ஆனோம், வெல்டன்ரா அப்படின்னாரு. 2வது 82 கால் அவுட் ஆனோம், வெல்டன்ரா அப்படின்னாரு. அப்புறம் தான் அந்த செட்டப் புரிஞ்சுது. அவங்க எப்படின்னா, நான் உடனே சொல்லிட்டேன் அவர்கிட்ட 2வது மேட்ச், சார் சாரி சார் அப்படின்னு. என்னடா சாரிங்கிற, you all have given you the best டா, ரிசல்ட் வரல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல டீம் ரூம்ல வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குடா, எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு எப்படின்னா இப்ப நிறைய பிரான்ச்சைசி பார்த்திருக்கேன், நான் குறை சொல்லல. அந்த மாதிரி நீங்க தோத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மீட்டிங் இருக்கும் ஈவினிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் சீனியர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கூப்பிடுவாங்க, என்ன ஆச்சு, அப்படியே ஆச்சு இப்படி ஆச்சு. நீங்க ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அவங்க எப்படின்னா இப்படியே தான் இருப்பாங்க. the way they look after you, உங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். ஒரு மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஒரு பிளேயரா இருக்கட்டும், இப்படி இது பண்றாங்க, இவங்களை போய் தோக்குறமே, அடுத்த மேட்ச் விடக்கூடாது. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங், த வே தே மேனேஜ். நான் மும்பையோட ஒர்க் பண்ணது இல்லை, மற்ற எல்லா பிரான்ச்சைஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ஏன் ஸ்டாண்ட் அவுட்னா அதான். இன்னொன்னு, தோனி பாத்தீங்கன்னா பிளேம் கேம் ஆட மாட்டார். ஒரு வருஷம் வந்து அவரோட புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல கேப்டன்சி இருந்த போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஃபிளெமிங் நீ தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காரு. நான் அவனோட ஒர்க் பண்ணது இல்ல, பீப்புள் ரேட் யூ ஹை, ஆனா எனக்கு வந்து இந்த அட்வைஸ் எல்லாம் யாரும் கொடுக்க கூடாது, நான் என்னோட வழியிலே போவேன். உங்ககிட்ட எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நானே உங்ககிட்ட வந்து கேட்பேன், அது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. சரி ஓகே அப்படின்ட்டு கடைசி மேட்ச் பஞ்சாப் கிங்ஸோட ஆடும்போது ஃபைட்டிங் ஃபார் உடன் ஸ்பூனு. சோ அப்ப என்னாச்சு, வந்த உடனே பார்த்து 5 நிமிஷம் முன்னாடி தோல்ல யாரோ கை போடுறாங்க, பார்த்தா அவரு என்ன பண்ணலாம் சொல்லுன்னாரு. நான் உடனே என்ன சொன்னேன், பேட் பண்ணுங்க, இது மாதிரி பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், வைசாக்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஒரு 170 அடிச்சா 165 170 நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம்.
இல்லையே நீ பிளெமிங்கோட ரிப்போர்ட்ல வந்துட்டு வேற மாதிரி சொல்லியிருக்கிய, கம்மியான ஸ்கோர் இருக்கு, ஸோ நம்ம பேட்டிங் லைனப்புக்கு சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீ தோனி கிட்ட சொன்னா, பிளெமிங் கிட்ட நீ மெயில் பண்ணிருக்கியன்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி அந்த டீமை பாத்தீங்கன்னா, அந்த கிங்ஸ் 11 பஞ்சாபை பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி நான் எப்படி பார்ப்பேன்னா கிரவுண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ் ஆஃப் ஆப்போனன்ட்ஸ். ஸோ இந்த டீம் அகைன்ஸ்ட் சேஸ் பண்ணா ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே சரி என்ன பண்ணலாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். இல்ல உனக்கு டைம் 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லி டாஸ்க்கு போயிட்டாரு. டாஸ் போன உடனே அவரு எம் விஜய் வந்து டாஸ் ஒன்று ஜெயிச்சிட்டாரு. எக்ஸாக்ட்லி 170 வந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 8 ஓவர் 50க்கு ஆட சொல்லுங்க. என்னது 8 ஓவருக்கு 50? பிச்சு ஸ்லோ ஆகுன்ற 12 ஓவர்ல 120 எப்படி அடிக்க முடியும் அப்படின்னாரு. சொன்னா இல்ல நம்ம அவங்க போலிங் அந்த மாதிரி இருக்கு, டெத் போலிங் அவ்வளவு பெருசா எதுவும் கிடையாது, ஸ்பின்னர்ஸா தான் வச்சு போடுவாங்க, நீங்க வந்து 16 ஓவருக்கு அப்புறம் தான் போனோம் அப்படின்னு. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு 17வது ஓவர் போனாரு. கடைசி ஓவர்ல 24 ரன் அடிக்கணும். 4 6 அக்ஷர் பட்டேல் முடிச்சிட்டார். கரெக்ட். ஓ ஓகே ஓகே, அந்த கேம். ஓ அந்த ஐகானிக் கேம் அது. கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன்னா அவர் எப்படின்னா ஒரு இன்ஸ்டிங்க்டால அவர் எல்லாரையும் அடிப்பாரு. when something is working அப்படிங்கும் போது அவருக்கெல்லாம் அட்வைஸே யாரும் பண்ணவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு வருஷம் தான் நான் கேப்டனுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போட இருப்பேன். எந்த கேப்டனா இருந்தாலும் ஒரு இது கூட அந்த இதுல நான் சொல்லவே இல்லை. போலர்ஸ் மீட்டிங் அவர் வரவே மாட்டார். நாங்க போலர்ஸ் இப்படி சொல்லுவோம் இப்படி எப்படின்னும், அப்புறம் இங்கேயும் சொல்லுவோம் பிளெமிங் அவருக்கு ஃபீட் யார்கர் போட சொன்னோம், ஒயிட் யார்கர் போடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒயிட் யார்கர் போட்டு டீப் பாயிண்ட்ல கேட்ச் நடக்கும். அவர் அப்படியே கேப் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார். அதுதான் மகேந்திர சிங் தோனி. அவருக்கு யாரும் எந்த அட்வைஸும் கிரிக்கெட் ஃபீல்ட்ல கொடுக்கவே கூடாது. அவர் ஜெயிக்க பிறந்தவர். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி சூப்பரா சொன்னீங்க. இன்ஃபேக்ட் காசி சார் பத்தி நீங்க டச் அப் பண்ணீங்க. சி இப்போ இருக்கிற பிரான்ச்சைசி டீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 16-17 இயர்ஸா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரன்னிங் அ டீம். ஓகே, காசி சார்லாம் வந்து 25-30 இயர்ஸா வந்து அவர் அந்த ஒரு கிரிக்கெட் ஃபீல்ட்லே தான் இருந்திருக்காரு. டீம்ஸை வந்து மேனேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் சீன் அ லாட். அது டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் பிளாட்ஃபார்ம் லைக் ஐபிஎல் போது உங்களுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் என்ன வைப்ஸ் வருது ஒரு பிளேயர் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்துல பாசிபிளி தே ஹாவ் த ரைட் சார்ட் ஆஃப் ஒரு இமோஷனே காட்டாம ரொம்ப இப்போ வந்து ஒரு கப்பு வின் பண்ணாலும் ரொம்ப ஓவராகவும் ஆட மாட்டாங்க. அதே சமயத்துல நல்லா பண்ணலனாலும் பேலன்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல தட் இஸ் ஒன் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு சிஎஸ்கே பிரான்ச்சைசி அண்ட் மற்ற பிரான்ச்சைசி. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே நெக்ஸ்ட் செக்மெண்ட் போய்க்கலாம். கவு வந்து ரொம்ப கம்முன்னு இருக்காரு. ஸோ அவரையும் இப்போ வந்து கான்வர்சேஷன் கொண்டு வந்துடலாம். ஸ்ட்ரெயிட் அவே ஹடில் போயிடலாம். கவ் ஹடில்ல பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு டீமுமே வின்ல இருந்து வராங்க. மோர் சோ ஒரு ஒன் சைடட் மேட்சை தொடர்ந்து வராங்க. சிஎஸ்கே ஆப்வியஸ்லி தே ஆர் கோயிங் டு பி பிளேயிங் இன் வான்கெடே. வாட் இஸ் யுவர் ஏர்லி தாட்ஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் மேட்ச்? ஐ திங்க் பழைய மேட்ச் எல்லாம் மறந்துடலாம். இப்போ எம்ஐ சிஎஸ்கே கேம் கம்மிங் இன் டு திஸ் ப்ரெஷர் கேம் வந்துட்டு irrespective ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன் பிஃபோர், இட் இஸ் கோயிங் டு பி ஹூ ஹேண்டில்ஸ் ப்ரெஷர் ஆன் தட் டே. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஒரு இந்தியா பாகிஸ்தான் கேம் நிறைய பேர் அதை பத்தி பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஸ்டேடியம் உள்ள போகும்போதே ஒரு டிஃப்ரெண்ட் வைப், டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி தான் எம்ஐ சிஎஸ்கே கேமும். அந்த ஸ்டேடியம் போகும்போதே எல்லாருக்குமே ப்ரெஷர் ஃபீல் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் யாரு பெட்டரா ஹேண்டில் பண்றாங்களோ ஐ திங்க் தேர் கோயிங் டு கம் அவுட் சக்சஸ்ஃபுல்லி. அப்சல்யூட்லி. ஐ திங்க் நம்ம வந்து வெளியில இருந்து எவ்வளோ பேசினாலும் டெஃபினெட்லி எம்ஐ சிஎஸ்கேன்னு வரும்போது போத் த டீம்ஸ் ஹேவ் பிளேட் தேர் பெஸ்ட் கிரிக்கெட். ஸோ இந்த ஒரு யுத்தத்துல பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எம்ஐ ஹேஸ் ஹிஸ்டாரிக்லி ஹேட் தி அப்பர் ஹேண்ட். பிராஸ் யூ ஒர்க் அ லாட் க்ளோசர் வித் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்லாம் வந்து டஸ் இட் ஈவன் மேட்டர் தீஸ் டேஸ்? டு பிளேயர்ஸ் ஆக்சுவலி ஃபீல் இட்? இப்ப அவர் வந்து கௌஷிக் வந்து கிரிக்கெட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாரு, அஸ் அ பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாரு. நீங்களும் வந்து ஒரு கிரிக்கெட்டர் பிளேட் கிரிக்கெட் ஹையஸ்ட் லெவல் விச் ஹஸ் டு பி ரெஸ்பெக்டட். நான் ஒரு நம்பர்ஸ் மேன், நான் வந்துட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆனது இல்லை அப்படிங்கும் போது நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, when you are playing a team, இந்த மாதிரி கிளாசிக்கோ அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ல அவனை மேன் டு மேன் மார்க்கிங்ல ஒவ்வொரு ஃபேஸ்லயும் அவனை எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு நான் பார்ப்பேன். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அவன் எந்த ஃபார்ம்ல வரான். இப்ப 5 மேட்ச் வந்துட்டு மும்பை ஆடி இருக்காங்க. இப்போ வந்து எப்படி வந்து அவங்களோட 5 மேட்சஸ் வந்துட்டு எப்படி போயிருக்கீங்க. இப்போ 162 for 9 versus ஜிடி அவே. உங்களுக்கு வந்து கடைசி அந்த 5 ஓவர்ல வந்து பேட்டிங் போச்சு. அப்ப சூரியகுமார் இல்ல. ஓகே, தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 246 for 5 conceding 277 against SRH. ஓகே,
away from home lost by 31 runs. 125 for 9 blitzed at home. எங்க இதுல ராஜஸ்தான் ராயல்ஸோட at home. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 234 for 5 versus DC at home. 196 against RCB ஜெயிச்சாங்க at home. இப்ப இவங்களோட பேட்டர்னை உடைக்கணும்னா நீங்க எப்படி உடைக்கணும்? இப்ப 3 கேம்லயும் க்ளோஸ் டு 200 கொடுத்துருக்காங்க. they've given 200. இப்போ உங்களுக்கு பேட்டிங் பாத்தீங்கன்னா with Sky coming in, it looks extremely balanced and extremely dangerous. ஓகே, வான்கடேல நீங்க ரொம்ப சுமாரா ஆடினீங்கன்னா 200 ரன் அடிப்பீங்க. that was an example RCB set. இப்ப போன வருஷம் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 198 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 196 பேட்டிங் செகண்ட். சோ இப்ப நான் எப்படி யோசிப்பேன்? ஓகே, ஒண்ணு அவங்களோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல நீங்க ஆனஸ்டா உட்காரணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல அவனை 150க்குள்ள ஆல் அவுட் பண்ணணும். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். லெட்ஸ் பி ஆனஸ்ட். அவங்களோட போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு, தட் இஸ் கால்ட் பும்ரா. அந்த மிஷினை கொஞ்சம் ஸ்லைட்டா இந்த பக்கம் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க நம்பர்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. நான் அந்த நம்பர்ஸுக்கு போறேன். இது வரைக்கும் 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல பும்ராவோட எக்கானமி 5.95. ஓகே, அதுக்கப்புறம் போவோம். ஜிரால்டு குட்சியே 10.59, ஆகாஷ் மத்வால் 10.16. ஷேயஸ் கோபால் ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. பர்டிகுலர்லி அவரை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணாரு ஹர்திக் பாண்டியா. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் பர்டிகுலரா அவங்க எடுத்துட்டு வந்தது 2 ரீசனுக்கு தான். அதுதான் ஸ்ட்ராட்டஜின்ற. விராட் கோலிஸ் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின் நம்பர் 1. அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல்லோட ப்ராப்ளம் அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின். அனதர் திங் எவ்ரிஒன் ஹேஸ் டு அக்செப்ட் தினேஷ் கார்த்திக்ஸ் ப்ராப்ளம் வித் லெக் ஸ்பின். சோ அவங்க அவரை எக்ஸ்போஸே பண்ணாம கரெக்டா அந்த கிளென் மேக்ஸ்வெல்லுக்கும் தினேஷ் கார்த்திக்கும் கொடுத்து தப்பிக்க வச்சுட்டாங்க. 2 ஓவர்ல 20 ரன் கொடுத்தாரு அவரு. கரெக்டா அந்த சிச்சுவேஷன்ல கொண்டாந்து எடுத்துட்டாரு. சோ லெட் அஸ் நாட் ரீட் மச் அபவுட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஈவன் தோ ஹி bowled well. ரொமாரியோ ஷெப்பர்ட் 12.66. பியூர் சாவ்லா ஆடல, ஆட மாட்டாரு. 11.50. ஹர்திக் பாண்டியாவோட எக்கானமி 11.12. ஓகே, சோ நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த ஒரு போலரை நீங்க ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா 225 ஷூரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 overs ப்ராப்ளம் இன் போத் த இன்னிங்ஸ் இன் வான்கடே. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வான்கடேவா இருக்கட்டும், சின்னசாமியா இருக்கட்டும், வாண்டர் ஜோனாஸ்பர்கா இருக்கட்டும், 16 ஓவர்ல நீங்க 2 விக்கெட் மட்டும் கொடுத்தீங்கன்னா then you are going to double up the score in the next 9 overs. சோ நான் எப்படி யோசிப்பேன், உங்களுக்கு பும்ரா போடுறாரா, ஓகே 4 ஓவர்ல 25 ரன், 1 விக்கெட் மேல நான் கொடுக்கவே மாட்டேன். இதை நான் எப்படி யோசிப்பேன்? until 16 overs, கடைசி 4 ஓவர்ல எவன் போட்டாலும் நீங்க அடிக்கணும். இப்ப நான் பும்ராவோட இதை நெகேட் பண்ணிட்டேன்னா நீங்க ஷேயஸ் கோபால்ல சிவம் துபைக்கு போட்டாருன்னு வச்சுக்கோங்க மிடில் ஓவர்ஸ்ல. ஐம் டெல்லிங் யூ, நாட் writing of Shreyas Gopal, but I'm telling you the fact that is. So இப்ப CSK பாத்தீங்கன்னா, இப்ப மும்பை பத்தி நம்ம சொல்லிட்டோம். This is what CSK has to exploit. So they have to make sure they come up with a deep batting lineup. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். 176 for 4 in 9.4 overs home versus RCB, ஒரு thrashing. 206 for 6 versus GT at home, win by 63 runs, ஒரு thrashing. அதுக்கப்புறம் என்னன்னா டிசியோட அந்த பர்டிகுலர் பிச் 20 ரன் கூட கொடுத்துட்டாங்க. 170 பாரு. they lost to them by 20 runs. 191 அவங்க, இவங்க 171. still 171 for 6 is not something like Mumbai scored 125 against Rajasthan Royals. It's a decent performance. ஓகே, SRH ஓட 166 for 5. அதுக்கு 166ல அந்த பேட்டிங் லைனப் நீங்க டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸி சேஸ் 141 for 3 in 17.4 overs versus KKR at home. நீங்க நல்லா டீடைல்டா இன்டெப்தா போறீங்க. அப்படியே நீங்க ஃபுல்லா சந்திரமுகியா மாறிட்டீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டெப்தா அனலைஸ் பண்றதுக்கு நாங்க ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு மக்களே. அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம், ஹாக்காய் செக்மெண்ட்டுக்கு. Just hold that thought. I'll just குவிக்கா ஒரு क्वेश्चन வித் கவ் நான் வச்சிட்டு வரேன். நீங்க obviously நிறைய நம்பர்ஸ் சொல்லிருந்தீங்க கவ். You heard what Prasanna had to say about numbers from a player's perspective. நான் வரேன் because இது நல்லா எடுத்து கொடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் Prasanna from a player's perspective and from ஒரு அனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் வரேன். ஓகேயா, 2 டீமுமே பாத்தீங்கன்னா மோர் சோ இப்போ மும்பைக்கு தான் நான் சொல்லுவேன் மோர் மொமெண்டம், பிகாஸ் லாஸ்ட் 2 games they have
really gone on to the upward sort of trend, whereas CSK away record இந்த வருஷம் வந்து still yet to win an away game. Okay, as Prasanna வந்து சொன்ன மாதிரி definitely I think bowling is a concern for them. Obviously வான்கடே வரும்போது ரெண்டு டீமுமே they have blockbuster players who can hit big sixes. பட் எந்த bowling டீம் அவங்க வந்து எப்படி பர்ஃபெக்டா அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்களோ that team is going to go out to win. இந்த பேட்டில்ல ஏன்னா இப்ப பிரசன்னா சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் bowlers except பும்ரா everyone has gone 10 above. ஓகே, ஸோ இந்த ஒரு பேட்டில்ல பார்க்கும்போது which team has that edge going into this battle? Which bowling team has that edge? Looking at the numbers, obviously CSK க்கு தான் edge. But நான் ஏன் அதை வந்து ஒரு பிளேயர் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒத்துக்க மாட்டேன்னா, all these are just numbers. நீங்க கிரவுண்ட்ல போகும்போது வந்துட்டு there are a lot of intangible qualities that come into play. How is the rhythm? இப்போ பும்ரா நீங்க 4 overs 25 ஆடிடணும்னு சொல்றீங்க, which I agree. நானும் பிளான் அதான் பண்ணுவேன். But what I will go inside and analyze is what is his rhythm? How is he running in? How is his release? So இதெல்லாம் வந்து யாரு சீக்கிரமா கண்டுபிடிச்சு who's going to take advantage of these intangible qualities of the player, which no numbers can show you. So அங்கதான் I feel Dhoni is a specialist. He knows which bowler to target, who is up that day, யாரோட adrenaline நல்லா இருக்கு, யாரு நர்வஸா இருக்கா, who can handle pressure that day. இதெல்லாமே only if you go inside the match you can analyze. இங்க வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம் தட் obviously மும்பைக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு in terms of economy. எல்லாருமே எக்ஸப்ட் பும்ரா 10 ரன்ஸ்க்கு மேல போறாங்கன்ட்டு. பட் why can't பும்ரா have a bad day that day? And why can't Gerald Coetzee or say Shreyas Gopal or Piyush Chawla, Adna Piyush Chawla or Akash Madwal have a good day? So அந்த மாதிரி ஒரு ப்ரீசெட் பிளான்ஸோட போறது பெருசா நான் ஒரு கேப்டனாவோ ஒரு பிளேயராவோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் மீ. எனக்கு வந்துட்டு ஒன்ஸ் ஐ கோ இன் அண்ட் ஃபைண்ட் அவுட் தட் ஓகே பும்ரா இஸ் அட் இஸ் குட் ரிதம்னா இட் இஸ் ஈஸியர் ஃபார் மீ டு பிளான் ஒரு 4 overs 30 ஃப்ரம் பும்ரா. இஃப் ஐ ஃபீல் ஜெரால்ட் கோச்சே இஸ் நாட் இன் இஸ் பெஸ்ட், அவர் வந்துட்டு ஒரு 4 overs 45 ஆடுறது ஈஸியரா இருக்கும். பட் அன்னைக்கு இட் கேன் பி எனிபடிஸ் டே. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ப்ராபப்லி த ரைட் வே டு ஹேண்டில் திஸ் ரெட் ஹாட். இப்போ ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம் பர்பிள் பேட்ச்ல இருக்காரு பும்ரா, ஒரு காட் மோட்ல இருக்காரு. அவரை ஹேண்டில் பண்றது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ப்ரீமெடிடேட்டிவ், how about just playing Pras? This is I'm coming to you from an analyst perspective. How about just proper cricketing shots against him? நீ சொல்ற மாதிரி அவரை வந்து ஒரு ப்ரீமெடிடேட்டா போகாம just proper cricketing shots. If the ball is there to be hit, go for it. If the ball is there to be nudged for 1 run, nudge it and go. If the ball is there to be defended. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போக முடியுமா பும்ராவை? அதாவது ரொம்ப சிம்பிள். இப்ப ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல வந்து ஒரு 4 over 30 அப்படின்னா ஒரு டெக்னிக்கலி ஒரு ஓகே ருத்ராஜோட டெக்னிக் எப்படி இருக்கு, ஓகே அவர் எப்படி அவரோட செட்டப் பொசிஷன் எப்படி வர்றாரு ஃபார் இஸ் ரிலீஸ் ஷாட்ஸ், ரவீந்திரா எப்படி வர்றாரு, பும்ரா வந்து எப்படி செட் பண்ணி ரைட் ஹேண்டரை எடுக்கிறாரு, எப்படி செட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டரை எடுக்கிறாரு, என்ன பண்ணா வந்துட்டு அவரோட பாயிலிங் பாயிண்ட்டுக்கு போக முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன், ஃபேஸ் பை ஃபேஸ் நடக்கும். இப்போ வந்துட்டு இப்போ பும்ராவோட ஸ்ட்ரென்த் என்ன? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கமெண்ட்ரி பண்றீங்க. யார்க்கர்ஸ், ஸ்லோவே டெலிவரிஸ், அட்டாக்கிங் த ஸ்டம்ப்ஸ், ஹார்ட் லென்ஸ், ஆங்கிலிங் இன், அட்டாக்கிங் த ஸ்டம்ப்ஸ், பவுன்சர்ஸ் ஸ்ட்ரைட் டு யோர் பாடி. அவரோட பிஹேவ் மேப்பை பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டம்ப் கீழே இருந்து அப்படியே மேல வரைக்கும் இங்க போகும். ஓகே, இஸ் நாட் சம்மன். இப்ப மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பால் அடிச்சா போறோம், ஒரு 4 பேர் ஆஃப் சைட்ல நிறுத்திட்டு வைட் ஏர்கட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மட்டமான பிளான் எதுவுமே கிடையாது. தட் இஸ் a reason he's been a stand out. நீங்க அவரை அட்டாக் பண்ணாலும் என்ன பண்ணுவாரு, திருப்பி he will try and attack you and get your wicket. இந்த மாதிரி யோசிப்பாரு. ஓகே, இப்ப வந்து அவர் என்ன லென்த் போடுறாரு, என்ன லென்த் வந்து பிரிடாமினேட்டா ட்ரை பண்றாரு, விக்கெட் டேக்கிங் லென்ஸ். அது வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மும்பைல வித் த பவுன்ஸ் தட் இஸ் கன்சிடரிங், வாட் இஸ் த சான்சஸ் ஆஃப் ஹிம் கெட்டிங் அவுட் எல்பிடபிள்யூ ஆன் போல்ட்? பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் போது he has to be really fuller for you to get out LBW on bold. கரெக்டா? அப்ப நான் என்ன சொல்லுவேன், ஒரு யார்டு முன்னாடி நில்லுன்னு. 4 ஓவர்ல 30 ரன் ஆடுனா 4 ஓவர் டிஃபென்ஸ் ஆடுறது கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லுவேன், ஓகே அவரை வந்துட்டு அவரோட லென்த் 4 to 6 meters போட விடக்கூடாது. அது போட விடக்கூடாதுக்கு நான் என்ன பண்ணணும், இங்க அவர் ட்ரை பண்ண ஒரு எல்பிடபிள்யூ போல்ட் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பால் பிச் ஆகி ஸ்ட்ரைட் நச்சுன்னு வாங்கின்னு போகும். சோ நான் என்ன பண்ணுவேன், இப்ப ருத்ராஜ்ட்ட போய் சொல்லுவேன், ஒரு யார்டு முன்னாடி நில்லு, டு கன்ஃபியூஸ் ஹிம் வேர் ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு போல் ஃபுல்லர் லென்ஸ், ஐ வாண்ட் டு போல் ஷார்ட்டர் லென்ஸ்.
then you have got a chance. Ruturaj Gaikwad is very good at pulling and he also plays shots on the back foot over point. So இவரோட லென்த்தை நான் டிஸ்டர்ப் பண்ணி 2 பவுண்டரி அடிச்சேன்னா, இப்ப கௌஷிக் ஒரு பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, பும்ரா கேன் ஹேவ் a bad dayனா the 215 is going to be 235. So இந்த அப்ரோச் வந்து ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல சொல்லுவேன், பும்ராவை இப்படிதான் அப்செட் பண்ணும், ஆர் யூ ரெடி டு டேக் ஆஃப். ஒரு சில பேட்ஸ்மேன் என்ன சொல்லுவாங்க, இல்ல ஐ வாண்ட் டு கண்டினியூ வாட் ஐம் டூயிங், அந்த இன்ஸ்டிங்க்டா என்னோட ஜோன்ல போட்டா நான் அடிக்கிறேன், இல்லைன்னா சேஃபா ஆடிடுறேன். So that is a most important thing for me I've got. And second thing is பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லர் லென்ஸ் போட்டு முன்னாடி ஃப்ரண்ட் ஃபுட்ல டிரைவ் பண்ணி ஆடினாதான் வான்கடையில அந்த 6ல இருந்து 8 ஓவர்ல விக்கெட் எடுக்க முடியும். அதுக்கு இன்னொரு போலர் அவங்களுக்கு யார் இருக்காங்கன்னா, நுவான் துஷாரா, the only bowler who can really create the dent. ஏன்னா கூட்ஸேவும் பாத்தீங்கன்னா ஹார்ட் லென்ஸ் போடுறவரு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நுவான் துஷாரா ஆடணும்னு. ஆமா, கவு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்லிட்டு இருக்கான். சரி பிராஸ், நீ சொல்லு, இது இந்த மேட்ச நுவான் துஷாரா உள்ள வருவாரா? நீயா இருந்தா உள்ள இறக்கி விடுவியா இல்லையா, இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு கோச்சே? யோமி, நான் வந்து உங்களுக்கு அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் honestly speaking, I've fallen in love with Kaushik Gandhi's cover drives. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேட்டிங் ஆடுறது. ஒன் ஆஃப் த ரெஸ்பெக்டட் கிரிக்கெட்டர். ஸோ ரொமாரியோ ஷெப்பர்டோட ரோல் இங்க என்ன? அவர் 4 ஓவர் போட்டா 50 ரன் ஷூர். The lens what he is bowling. Correct. Okay, he is a kind of a bowler is going to leak 50 runs. When is he going to bat? Number 8. வான்கடையில உங்களுக்கு வந்து average number of wickets that falls is only 5 in both the innings in last year IPL, with the exception of one game Mumbai collapsed against Rajasthan Royals. Okay, Romario Shepherd is going to bat at number 8. If he bats, சான்ஸ் கிடைக்குமா தெரியாது. ஆடினா எத்தனை பால் ஆடுவாரு? 7 பால் ஆடுவாரு. சோ அந்த இம்பாக்ட நீங்க எடுப்பீங்களா, இல்ல நியூ பால்ல ஜெனுவனா ஒருத்தருக்கு ஸ்விங் த பால் ஈதர் வேஸ், காட் அ ஸ்லிங்கி ஆக்ஷன், இஸ் காட் அ டிசெப்டிவ் யார்க்கர். சோ இப்ப எனக்கு வந்துட்டு யோசிச்சு பாருங்க, இப்ப எனக்கு நுவான் துஷாரா டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போலிங் இன் பவர் பிளே. எனக்கு பும்ராவை நான் பதுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் நான் நுவான் துஷாரா கொடுப்பேன். நுவான் துஷாரா ஸ்ட்ரைக் பண்ணார்னா பும்ராவை பதுக்கிடுவேன். ஏன்னா பும்ராவோட எஃபெக்டிவ்னஸ் எங்க? மிடில் ஓவர்ஸ் அண்ட் லேட்டர் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ். இஃப் 6 ஓவர்ல 43 for 2 opponents, then I got 4 overs of Bumrah to bowl in the last 14. How commanding is that going to be for me as a bowling team when it comes to Mumbai? So Shepherd out, Tushara in. Okay. Kav, அதே பாயிண்ட் I am asking you, why not a Nabi instead of a Nuwan Tushara? ஏன்னா நபியும் சார்ட் ஆஃப் ஒரு மாதிரி வேஸ்டட், ஏன்னா ஒரு ஓவர் தான் போடுறாரு. அவர் சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் ஓட யூசேஜ் என்னன்னு கேக்குறீங்க. ஆனா ரொமாரியோ ஷெப்பர்ட் அவங்க வந்துட்டு எல்லா மேட்சும் அவர் வந்து அந்த ஒரு 39 அடிச்சார்ல டிசியோட. டு யூ அக்ரி தட் அந்த 39 வாஸ் த பிகெஸ்ட் இம்பாக்ட் இன் தட் கேம்? If you see the impact, வான்கடையில நபி has not got a big role with spin unless he is going to take the ball against ஒரு ஜடேஜாவோ ஒரு தூபேயோ where left handers against the off spin தேவைன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களோ தவிர, நான் வந்து கோட்ஸியா பதிலையோ நபி பதிலையோ தான் இன்னுமா யோசிப்பேன் பிகாஸ் ஆஃப் த எக்கனாமி ரேட் தேன் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்துட்டு இட்ஸ் CSK vs MI கேம். எல்லா பேட்டர்ஸ் நீங்க சொல்ற கடப்பார பேட்டிங் வந்துட்டு ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. இது வரைக்கும் CSK and MI கேம்ல ஐ திங்க் whoever has handled the pressure well have only succeeded. இந்த நேம்ஸ் எல்லாமே கடப்பார நேம்ஸா இருந்தாலுமே இந்த பிரஷர் கேம்னு வரும்போது ஒன்னோ ரெண்டோ தான் கிளிக் ஆகும். ஸோ அந்த இதுல ஐ ஃபீல் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் டிம் டேவிட்ஸ் ரோல்ஸ் வில் பி வெரி க்ரூஷியல் கம்மிங் இன் தி எண்ட். ஸோ அந்த விதத்துல நபி ஆர் கோட்ஸியா பதில தான் நான் யோசிப்பேன் கேப்டனா இருந்தேன் நுவான் துஷாராக்கு. That's also, I mean, both are pretty decent options தான் நான் ஃபீல் பண்றேன். Kav, I'm sticking to you for another point. Coming to CSK's batting lineup, okay? இப்போ போன மேட்ச் டேரல் மிச்சல் ரஹானேக்கு இன்ஜுரியானால மேல வந்தாரு. He felt a little bit at home even though his strike rate is probably 125 கிட்ட இருக்கு இந்த ஒரு ஐபிஎல்ல. Is that a point of concern? ஏன்னா டேரல் மிச்சலும் ஒரு மாதிரி ஃபயர் ஆகாத மாதிரி இருக்கு, ரஹானே வேற இன்னொரு பக்கம் அவரோட ஹோம் கிரவுண்ட் நிறைய ஆடி இருக்காரு, போன வருஷம் நல்லா பண்ணிருக்காரு. சோ யார நீ நம்பர் 3ல ஆட வைப்ப? I will play Rahane. One, because it's a Mumbai wicket, it's his home conditions. அவர் பயங்கரமா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல ஆடுற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் மும்பையோட கேம் பார்த்தோம். சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், ஈஷான் கிஷன்லாம் இந்த சைட்ல ஒரு 6 அன்பிலீவபிளா அடிச்சான். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ரன்ஸ் ஆர் அட் அ பிளென்டி அண்ட் ரஹானேயோட ஸ்ட்ரெங்ஸ்ல இட் இஸ் பிளேயிங் இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ். டேரல் மிச்சல் டெஃபினெட்லி ஃபினாமினல் பிளேயர், பட் ஐ வில் ப்ராபப்லி ஹேவ் ஹிம் அட் நம்பர் 4 தான் இந்த கேம். ரஹானே லாஸ்ட் இயர் வேற மும்பையோட ஹி இஸ் காட் தட் 60. ஸோ ஃப்ரம் அ பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ், இஃப் ஐ ஹவ் டன் வெல் வித் அன் ஆப்போனன்ட் and I feel
feel that ஒரு vibes going into the game, I'd be tempted to go and do it again. அவங்களுக்குமே they'll fear Rahane, they'll have a lot of plans going up for Rahane எனக்கு தோணுது. So அந்த விதத்துல I'll not change Rahane from number 3. Okay, perfect. Pras, I want to come to CSK's bowling. Tushar Deshpande versus red hot Rohit Sharma and Ishan Kishan. How do you see this battle? ஏன்னா see, முஸ்தபிசுரும் இருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். பட் துஷார் தேஷ்பாண்டே ஹஸ் பீன் அ சைலண்டா அவர் வந்து எக்கனாமிக்கலா போட்டுட்டு போயிருக்காரு. ரோஹித் சர்மாவையா ஐ திங்க் போன வருஷம் சரியான ஒரு போல்ட் எடுத்தாரு. ஸோ அந்த மெமரிஸ் அண்ட் அ லோக்கல் பாய் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப் பண்ணி எப்படி பாக்குற? See, Rohit Sharma always have a problems with the delivery that is coming back in at him at a good length at 4 to 6 meters, and Tushar Deshpande can do that. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா CSK's bowling has been absolutely phenomenal. நான் உங்களுக்கு அந்த எக்கானமி சொல்லிட்டேன் உங்களுக்கு. They have been, everyone is putting their hand up. முஸ்டாபிசுர் ரஹ்மானா இருக்கட்டும், துஷார் தேஷ்பாண்டேவா இருக்கட்டும், everybody has been putting their hand up. Tomorrow I will surely be tempted to play Deepak Chahar ahead of Shardul Thakur. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல உங்களுக்கு ஜென்னுவனா அந்த ஸ்விங் போலர்ஸுக்கு டெஃபினட்டா வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ மும்பை ஒரு பேட்டிங் லைனப்ப நீங்க ரேட்டில் பண்ணணும் அப்படின்னா you need to get a guy like Deepak Chahar who can swing the ball either way. It wasn't dropping நினைக்கிறேன். I think Deepak Chahar இன்ஜுரினால தான் போன மேட்ச் ஆடல. தெரியல, அது இப்பெல்லாம் எல்லாருமே இன்ஜுரின்னு தான் சொல்றாங்க. வெதர் டிராப்டா என்னன்னு தெரியல. ஐ திங்க் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிராஸ். ஐ திங்க் தீபக் சஹர் வந்து ஃபிட்டா இருந்தாருன்னா நீ சொன்ன மாதிரி மும்பை வான்கடையில ஸ்விங்ல தான் நீ வந்து டிஃபீட் பண்ண முடியும். பேஸ்ல நீ டிஃபீட்டே பண்ண முடியாது பேட்டரை. இஷான் கிஷன் நீ வந்து பிச்சாய் வெளியே கொண்டு போனா பேட்டை நீட்டுவாரு. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே உள்ள கொண்டு வந்தாருன்னா போல்டு எல்பிடிஓ யாரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் we have to just wait and see. Obviously மும்பை இந்தியன்ஸோட bowling நம்ம பத்தி பேசணும். We'll move on Cow and Prash to the next segment. I'll come to Prash for this segment first. One player from both the sides who is going to be that கீ பிளேயர், அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர். எப்பா இவரு மாட்டினார்னா முடிஞ்சிச்சுடா கேம் ஓவர் அப்படின்ட்டு யாரை நீ ஃபீல் பண்ற? டெஃபினட்டா ஐ அம் வரிட் அபவுட் இஷான் கிஷான் இஃப் ஐ எம் சிஎஸ்கே சப்போர்ட்டர். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிளேஸ் வித் ஃபிளேர். விட்டு கொடுத்தீங்கன்னா ஆஃப் சைட்ல பாயிண்ட் மேல 6 அடிப்பாரு. கால்ல கொஞ்சம் லென்த் நீங்க போட்டீங்கன்னா பிக்கப் ஃபிளிக்கு 30 ரூபா தாண்டி 6 அடிப்பாரு. ஒரு 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 அக்ரெசிவ் பிளேயர் அப்படிங்கும் போது he can take the game just like that. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டாப்லி போல்ட் குவாலிட்டி ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் குவாலிட்டி ஓவர் சூப்பரா என்ன பண்ணாரு, 2 பால் அழகா போய் வெல்லட் பண்ணாரு. இட் இஸ் நாட் தட் இஸ் அ ஸ்லாகர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் கான்பிடன்ஸ். நீங்க இப்ப சொல்றீங்க மும்பை வந்து ஒரு மொமெண்டம்ல இருக்காங்க, நீங்க கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்க. தட் இஸ் வாட் ஆல் இட் இஸ் நீடட் ஃபார் an individual as well. when you are going through low phase அப்படிங்கும் போது அப்படியே அது அஃபெக்ட் ஆகும். நேரம் அடிச்சாலும் கைக்கு போற மாதிரி இருக்கும். போன மேட்ச் ஒரு 2-3 ஷாட்ஸ்ல அந்த மேக்ஸ்வெல் பின்னாடி போய் மிடான் மேலாம் அடிச்சாரு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னா, ஒரு 6 ஓவர்ல ஒரு 70 ரன் கொண்டு வரக்கூடிய ஒரு பயம் ஏற்படுத்துற ஒரு பிளேயர் அப்படிங்கும் போது that is what I will really fear, or I think that the impact is going to be Ishan Kishan from Mumbai. இப்போ உங்களுக்கு CSK அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு I can go with if Deepak Chahar is fit. I'm telling you the trump card definitely is going to be Deepak Chahar. The most important thing, நீங்க ஒரு ஃபாஸ்ட் பாலர் இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். ரிலீஸ் பொசிஷன்ல சீம் வாபிள் ஆகாம உங்களுக்கு பிச்ச அடிக்கிறதுன்றது ஒரு ஸ்கில். அதுல நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி வான்கடை எப்படின்னா பவுன்ஸ் வந்து ட்ரூவா இருக்கும், நிக்காது, பால் நச்சு நச்சுன்னு வரும். ஏன்னா பர்டிகுலர்லி உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால தீபக் சஹர் மாதிரி ஒரு ஆளு ஈவன் தோ இஸ் 132 135 அந்த சர்ஃபேஸ்ல குயிக்கா வர்ற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்விங் வாட் இஸ் கெட்டிங் இஃப் தீபக் சஹர் பிளேஸ் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் him to do a lot of damage in power play for CSK. Very, very interesting. And so many stars in this both the lineup, and you have picked a very little known star தான் சொல்லணும். ஏன்னா இஷான் கிஷன் and Deepak Chahar, we'll have to wait and see. Very interesting thoughts, Pras. இன்னொரு பக்கம் Cow, one matchup you're looking forward. I'm not going to ask you the same thing. உனக்கு நான் டிஃபரெண்டா ஒரு கூகுளி போடுறேன். One matchup you're looking forward to. Patirana versus Suryakumar Yadav if Patirana plays. Oh,
எஸ் தட் வில் பி பிளாக் பஸ்டர். சரி, யார் வின் பண்ணுவா இந்த ஒரு பேட்டில், அத சொல்லு. சொல்லிடலாம் இத. ஐ திங்க் சூரியகுமார் யாதவ். ஸ்கை ஸ்கை ஸ்கை. பிராஸ், நீ என்ன நினைக்கிற இந்த ஒரு மேட்ச் அப்ல யார் வின்னர்? அவரு ஒண்ணே அவர் ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கேன். ஏன்னா சூரியகுமார் இஸ் சம்மன் ஸ்வீப் அடிச்சிருவாரு பத்திரானாவோட ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ. அதுதான் பெரிய பிரச்சனை. கொஞ்சம் வைடா வெளியில போலாம்னா ரிவர்ஸ் ஸ்கூப் அடிச்சிருவாரு. அந்த 55 மீட்டர்ல தேர்ட் மேன் மேல 6 போயிடும். என்னோட மேட்ச் அப் அப்படின்னு பாத்தீங்கன்னா த பிகஸ்ட் மேட்ச் அப் வாட் ஐ ஃபீல் இஸ் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சூரியகுமார் யாதவ். அதாவது சூரியகுமார் யாதவோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னரை எப்படி டெசிமேட் பண்ணுவார்னா, ஒன்னு இன்சைட் அவுட், இன்னொன்னு அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் போய் ஒரு பிளாட் ஸ்வீப் அடிப்பாரு. அது ஃபீல்டே வைக்க முடியாது நீங்க. ஏன்னா ஃபைன் லெக்குக்கும் ஸ்கொயர் லெக்குக்கும் அந்த நடுப்புற போயிட்டு க்ளோஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த பேட் லைக் த அதர் டேஸ் மஹிலா ஜெயவர்தனே யூஸ் டு பேட். ஜடேஜா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கிரீஸை யூஸ் பண்ணி ரட்டுன்னு பால ட்ரிஃப்ட் ஆகி உள்ள வர்றது, அங்க பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன்னா, ஒரு தேர்ட் மேன் ஷார்ட் தேர்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்கொயர் பாயிண்ட், ஒரு கவர்ஸ், டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ், லாங் ஆன் லாங் ஆஃப், ஒரு ஃபைன் டீப் ஸ்கொயர் லெக், அதுக்கப்புறம் ஒரு டீப் மிட் விக்கெட், அந்த கவு கார்னர் இதை ஓபன் பண்றேன். ஏன்னா அவர் ஸ்வீப் ஆடும் போது பாருங்க, அவர் ஸ்லாக் ஸ்வீப் பண்றது கவு கார்னருக்கு லாங் ஆனுக்கும் நடுப்புற போகாது. அவர் ஸ்வீப்லயே பண்ணாலும் ஸ்கொயர் லெக்குக்கும் மிட் விக்கெட்டுக்கும் நடுப்புற வந்து இந்த ஸ்லாக் ஸ்வீப் போகும், அந்த பிளாட் ஸ்வீப் ஃபைனா போகும். இத வச்சுட்டு ஜடேஜா போட்டா கிரவுண்ட்ல வான்கேடல மிஸ் டைம்லாம் சும்மா கிரவுட்ல தான் போய் விழுது. நீ வேற அங்க ஃபீல்டர் சும்மா வந்து பேருக்காக நிக்க வைக்கிறாங்க இந்த ஒரு கிரவுண்ட்ல. நீங்க மிட் விக்கெட் டீப் ஸ்கொயர் சொல்லக்கூடாது. சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்டுக்கும் சுனில் கவாஸ்கர் ஸ்டாண்டுக்கும் நடுவுல இல்ல. அதாவது எனக்கு என்னன்னா, யோமி, இட் இஸ் வெரி சிம்பிள். உங்களோட ஃபர்ஸ்ட் 2 ஃபேவரட் ஸ்கோரிங் ஷாட்ஸ் ஃபார் பேட்ஸ்மேன் எதுன்னா அதை நான் பிளாக் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி ஜடேஜா அடிக்கிற லென்த்ல பேக் ஃபுட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிக்க போவாரு. ஆமா, கரெக்ட். அது வெரி ரேர். அது வெரி ரேர். Not many people get that. Probably only the great AB de Villiers can get that shot. அது தவிர எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே இல்ல. சரி கவ் அண்ட் பிராஸ், லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். கவ், உன்னோட ஃபேண்டசி டீம் டக்குன்னு சொல்லு பாப்போம். எனக்கு வந்து சூரியகுமார் கேப்டன், ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன். அவங்க தான் என்னோட பவர் பிளேயர்ஸ். அந்த செக்மெண்ட்ல எனக்கு சான்ஸ் கிடைக்கல, பட் அவங்க தான் என்னோட பவர் பிளேயர்ஸ் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும். அண்ட் என்னோட பாக்கி பிளேயர்ஸ் வந்து ரித்துராஜ், பும்ரா, பத்திரானா, ரோஹித் சர்மா, இஷன் கிஷன், ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, ரஹானே அண்ட் ஹார்திக் பாண்டியா. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். பிராஸ் வந்து என்னது சொல்லு. இப்ப நான் எப்படி போனா டாப் 6 அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இஷான் கிஷன், ருத்ராஜ் கேக்வர்ட், அஜிங்கியா ராணே, ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்கை அண்ட் டூபே. இந்த 6 பிளேயர்ஸ் தான் அக்கார்டிங் டு மீ ஆர் கோயிங் டு கிரியேட் அ டென்ட். எனக்கு என்னமோ சிவம் டூபே இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் பிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவரை வந்து வைஸ் கேப்டனா நான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஐ ஃபீல் சம்மன் லைக் ருத்ராஜ் கேக்வர்ட் இந்த மாதிரி ஒரு பிச்சு 220 சேஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவாரு, he takes his time and plays proper shotsன்றதுனால I'm also expecting ருத்ராஜ் to come good. He is my captain. ஓகே ஃபைன். என்னோட ஃபேண்டசி டீம் வந்து ரோஹித், இஷான் கேப்டனா போட்டிருக்கேன். ரஹானே, ரச்சின் ரவீந்திரா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன், பும்ரா, பத்திரானா, ஜட்டு, ஹார்திக் and Nabi. Final predictions, both of you. Ras, let's hear it from you. Who's going to win this game? I'm putting my money on CSK for one reason. They've been an all-round side. அதாவது 2 மேட்ச் தோத்துருக்காங்க. It is not that worrying factor about either batting or bowling. எல்லா போலரோட எக்கானமின்னு பாத்தீங்கன்னா 8ல இருக்கு. எல்லா பேட்ஸ்மேனும் ரன் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இப்போ ஒரு ஸ்வாட் பண்ணீங்கன்னா இங்க எப்படி கிராக் பண்ணணும்னா பேட்ஸ்மேன் பை பேட்ஸ்மேன், போலர் பை போலர் தான் கிராக் பண்ண முடியும். மும்பைக்கு சொன்ன மாதிரி ஜஸ்பிரீத் பும்ராவை ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா, ஆர் ஈவன் இஸ் காட் அ பேட் டே, they're going to bleed with the ball என்ற மாதிரி எந்த ஒரு வீக்னஸும் உங்களுக்கு இல்ல அப்படின்றதுனால I'm expecting Mumbai to win the toss, bowl first, CSK pile up runs and defend it. Okay, interesting. Cow, what is your final prediction? எனக்கு வந்து கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் இஸ் whoever wins the toss is going to win the match. ஏன்னா with Dew in place, I think chasing team have a very big advantage. But my call for today is பிரில்லியன்ட். இங்க ஒரு சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன் பேட்டில் இங்கே வந்து நம்ம கெஸ்ட் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. நான் வந்து இங்க நடுவர்னால நான் எந்த பக்கமும் சாயாத பாபானா. பட் ஓகே, the cricketer in me, okay, my thoughts is that because it's Wankhede
அண்ட் மும்பைக்கு வந்து அந்த மும்பை மைட்டி பேட்டிங் லைன் அப் இருக்கு அண்ட் தே கேன் ஸ்கோர் ஆர் சேஸ் எனி டார்கெட்டுங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. வேற இன்னொரு பக்கம் சிஎஸ்கேக்கு வந்து பிராஷ் நீ வந்து சொன்ன சிஎஸ்கேக்கு வந்து 8 runs per over தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸோட போலர்ஸை நீ கம்பேர் பண்ண. ஆனா மும்பை இந்தியன்ஸ் போலர்ஸ் தே ஆர் பிளேயிங் த தேர்ட் கேம் இன் வான்கடே. ஸோ தே ஆர் பவுண்ட் டு கோ 10 runs plus அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ஹேஸ் தட் எட்ஜ்ன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பட் யா இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் மேட்ச். ஐ திங்க் மேட்ச் ஆஃப் த ஐபிஎல்னா இதான் மக்களே. ரெண்டு டீமுமே வந்து பர்ஃபெக்டா ஆனா ஒரு மொமெண்டம் வின்ல இருந்து வராங்க. வெரி குட் ஆன் பேப்பர். ஹிஸ்டாரிக்கலி தே ஹவ் பீன் த பெஸ்ட் 5 times மும்பை இந்தியன்ஸ், 5 times சிஎஸ்கே. who's going to go on to get the 6th அப்படின்ட்டு we have to wait and see. பட் இந்த பேட்டில் தமிழ் நியூ இயர்ஸ் அன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி பிளாக்பஸ்டர். எனக்கு என்னன்னா நல்ல மேட்ச் கடைசி வரைக்கும் போகணும்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு. ஸோ அந்த விதத்துல தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. பிராஸ் தேங்க்ஸ் அ லாட் ஆல் த வே ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஒரு டைம்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அகைன் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் கவ், யூ பீன் ஆல்வேஸ் தேர் அரவுண்ட். ஸோ மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை தட்டுங்க. டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ யூ கெட் டு வாட்ச் ஆர் ப்ரிவ்யூஸ், ரிவ்யூஸ் அண்ட் அதர் ஷோஸ் அஸ் வெல். அதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் பிராஸ், தேங்க்ஸ் கவ் அண்ட் தேங்க்யூ மக்களே. I'll see you guys later.